வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் பிளாக்ஸ் வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை வித்யா சுப்பிரமணியம் எழுதிய பயம். வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு, நான் போயிட்டு வரேன். சமையல் வேலை செய்யும் கனகம் கைகளை துடைத்தபடி கிளம்பினாள். ஒரு நிமிஷம். கௌரி எழுந்து உள்ளறைக்கு சென்றாள். தன் பீரோ திறந்து அதிகம் உபயோகப்படுத்தாத 2 நல்ல பட்டு புடவைகளை எடுத்து ஒரு பையில் போட்டு கொண்டு வந்து நீட்டினாள். என்ன இது? புடவைகள் நான் அதிகம் கட்டிக்காத நல்ல புடவைகள் தான். இல்ல வேணாம். ஏன் பழசுன்னு நினைக்கிறியா கனகம்? அப்படி இல்ல, ஆனா இப்படி எல்லாம் வாங்கி எனக்கு பழக்கம் இல்ல. கனகம் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் கை கூப்பி விட்டு கிளம்பி விட்டாள். கௌரி புடவைகளை சோஃபா மீது வைத்து விட்டு உட்கார்ந்தாள். இந்த 7 மாதங்களாகத்தான் சமையல் வேலைக்கு வருகிறாள் கனகம். செய்தித்தாளில் கொடுத்திருந்த விளம்பரம் பார்த்துவிட்டு வந்த 4 பேரில் கனகத்தை மட்டுமே மனசுக்கு பிடித்திருந்தது. கடந்த 2 வருடத்தில் இதுவரை எத்தனையோ பேர் ஏஜென்சி மூலமும் சமையல் வேலைக்கு வந்திருந்தார்கள். ஒவ்வொரு ஆள் வரும்போதும் ஏஜென்சிக்கு ஒரு பெரிய தொகை கமிஷன் கொடுக்க வேண்டும். வருகின்ற பெண்மணி சரியாக 25வது நாள் உடம்பு சரியில்லை, உறவினரை பார்க்க போகிறேன் என்று கிளம்பி செல்வாள். திரும்பி வரமாட்டாள். மறுபடி மற்றொரு ஆளை அதே அளவு கமிஷன் தொகை வாங்கிக் கொண்டு அனுப்பும் அந்த ஏஜென்சி. அதே போலவே 25வது நாள் அவர்களும் நின்று விடுவார்கள். இதில் ஏதோ ஏமாற்று வேலை நடக்கிறது என்று தோன்றியதும் இனி ஏஜென்சி மூலம் ஆள் கேட்கக்கூடாது என்று முடிவு செய்தார்கள். எவ்வளவோ வசதிகள் இருந்தாலும் இதுவரை சமையலுக்கு மட்டும் ஆள் வைத்துக் கொண்டதில்லை. அதென்னமோ தன் கையால் சமைத்து புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் போடுவதில் ஒரு அதீத அக்கறை இருந்தது. திருமணமாகி அவள் வரும் வரை கூட மாமியார் சமையலுக்கு ஆள் வைத்திருந்தார். கௌரி அந்த வீட்டிற்கு மருமகளாக வந்ததும் சமையல் ஆளை நிறுத்திவிட்டு தானே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். அதில் ஒரு திருப்தி இருந்தது. யாருக்கு என்ன பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து அக்கறையோடு சமைக்க முடிந்தது. காய்கறிகளை 1க்கு 4 முறை கழுவி உபயோகிப்பாள் அவள். வேலையாட்களிடம் அதை எதிர்பார்க்க முடியாது. அவளுக்கு வயது ஏற ஏற வேலைக்கு செல்லும் மகன், மருமகள், அடிக்கடி வரும் விருந்தாளிகள், சொந்தமாய் பிசினஸ் செய்யும் கணவன், வயதான மாமியார், 3 வயது பேர குழந்தை என்று எப்போதும் வேலை இருந்து கொண்டிருந்த நிலையில் சமையலுக்கு ஒரு ஆள் இன்றியமையாததாக இருந்தது. வருமானத்திற்கு குறைவில்லாத இடத்தில் எதற்கு நீயே எல்லா வேலையும் செய்து சிரமப்பட வேண்டும்? இத்தனை நாள் உழைத்தது போதாதா? இனியாவது சமையலுக்கு ஆள் போட்டுக்கொள் என்று பிள்ளையும் கணவனும் மிகவும் வற்புறுத்திய பிறகுதான் அவள் அதற்கு சம்மதித்தாள். ஆனால் ஏஜென்சி சரிபடாத நிலையில் தெரிந்தவர்களிடம் சொல்லி வைத்தார்கள். அப்படி 1-2 பேர் வந்தார்கள். அவர்களது வாய்ப்பேச்சு பிடிக்கவில்லை. காரியங்களும் சுத்தமில்லை. நேரத்திற்கு வரமாட்டார்கள். மளிகை பொருட்கள் திருட்டு போயின. வீட்டில் உள்ளவர்களின் விருப்பப்படி சுவையாக சமைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லை. தங்கள் இஷ்டத்துக்கு வந்தார்கள். தங்கள் சுவைக்கு ஏற்ப சமைத்தார்கள். அவர்கள் வேலை முடித்து கிளம்பி சென்ற பிறகு அத்தனையும் கௌரி சரி செய்ய வேண்டும். அந்த 2 வருடத்தில் பல பேர் வந்தார்கள். ஒருவரது வேலையும் மனதை கவரவில்லை. அவர்கள் கேட்கிற பணத்தை ஊதியமாக கொடுத்தாலும் வாங்கிய ஊதியத்திற்கு நியாயம் செய்யும் அளவிற்கு தங்கள் உழைப்பை அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கும் இல்லை. யாரும் 1 மாதத்திற்கு மேல் பணியில் நீடித்திருக்கவில்லை. பாதி பேர் தானாக நின்றார்கள். மீதி பேரை இவளாக நிறுத்தினாள். இந்த நிலையில்தான் மறுபடியும் தமிழ் தினசரி நாளிதழ் ஒன்றில் விளம்பரம் செய்தான் பிள்ளை. அன்று மாலையே ஒரு தொலைபேசி வந்தது. பிறகு நேரில் வந்தால் கனகம். பளிச்சென்ற தோற்றம், அமைதியான முகம். சம்பள விவரங்கள் கேட்டாள். 5 பேருக்கு வேண்டியவற்றை ஒரு நாளைக்கு 3 வேளை சமைக்க நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் கேட்டாள். அவர்களுக்கு அது ஒரு பெரிய தொகையே அல்ல. எனவே அவர்கள் பேரம் பேசாமல் சரி என்றதும் அவளும் வேலைக்கு வர சம்மதித்தாள். மறுநாள் முதல் வேலையில் சேர்வதாகவும், காலை 6 மணிக்கு வந்து காலை சிற்றுண்டியும் மதிய உணவும் செய்து வைத்துவிட்டு போவதாகவும், மீண்டும் மாலை 6 மணிக்கு வந்து இரவு சிற்றுண்டி செய்வதாகவும் சொன்னாள். தவிர நான் அங்கு சாப்பிட மாட்டேன் என்றும் வீட்டிற்கு சென்றுதான் சாப்பிடுவேன் என்றும் கூறினாள். ஆச்சரியமாக இருந்தது கௌரிக்கு. அடுத்த நாளே பணியில் சேர்ந்தாள். குளியல் முடித்து பளிச்சென நெற்றியில் திருநீர் வைத்து புன்னகை படிந்த முகத்தோடு வருவாள். காலை காப்பியிலிருந்து அனைவருக்கும் தயாரித்து கொடுத்தாள். என்ன சிற்றுண்டி தயாரிக்க வேண்டும், மதிய உணவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காரியங்களை ஆரம்பிப்பாள். ஒரு சத்தமிராது. 1/2 மணியில் காலை சிற்றுண்டி தயாராகும். 3/4 மணியில் மதிய உணவு தயாராகும். தன்னை போலவே காய்கறிகளை அவள் 2-3 முறை சுத்தம் செய்தது,
நறுக்கியது கௌரிக்கு மிகவும் பிடித்திருந்தது. சமைத்தவற்றை சூடு தாங்கும் பாத்திரங்களில் எடுத்து வைத்து அடுப்பு, மேடை எல்லாவற்றையும் சுத்தம் செய்துவிட்டு கிளம்புவாள். மதியம் கணவனுக்கும் மருமகளுக்கும் மகனுக்கும் சூடான உணவை டிரைவரிடம் கொடுத்தனுப்ப முடிந்தது. இதுவரை வந்தவர்கள் எல்லாம் சமைப்பதோடு சரி, மற்றபடி ஒரு துரும்பை அசைக்க மாட்டார்கள். பின்னர் வரும் வேலைக்காரி தான் அத்தனையும் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, கனகம் சமைத்த உணவின் சுவை அபாரமாக இருந்தது. அத்தனை பேருக்குமே பிடித்திருந்தது. எல்லோருமே உணவை ரசித்து ருசித்து சாப்பிட்டார்கள். இப்படி ஒரு ஆள் சமையலுக்கு கிடைத்தது தங்கள் அதிர்ஷ்டம் என்றார்கள். வயதான மாமியாருக்கு அவருக்கு ஏற்ற உணவு தவிர, குழந்தைக்கு அதிக காரமின்றி ஒரு காய் கூட்டு என்று யாரும் எதுவும் சொல்லாமலே தானாக முன்வந்து யோசனையோடு செய்து வைத்தது ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. விருந்தாளிகள் வரும்போது எவ்வித சலிப்பும் இன்றி அதிக அளவில் உணவு தயாரித்து சில நேரம் கூடவே இருந்து பரிமாறும் வேலையும் செய்வாள். மாங்கு என்று வேலை செய்தாலும் அங்கே அரை டம்ளர் தண்ணீர் கூட குடிக்கவில்லை. எதையும் எதிர்பார்க்கவில்லை. பொருட்களை வீணடிக்கவில்லை. கை சுத்தம் இருந்தது. 7 மாதத்தில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்கவில்லை. அனாவசிய வம்பு பேச்சுக்கள் இல்லை. கௌரியின் கணவன் மிகவும் மகிழ்ந்து பேசிய தொகைக்கு மேலேயே 2000 அதிகமாக அவளுக்கு ஊதியம் கொடுக்க சொன்னான். சற்றே தயங்கினாலும் மறுக்காமல் வாங்கிக் கொண்டாள். அதற்கும் கூடுதலாக உழைத்தாள். இந்நிலையில் தான் 2 நல்ல புடவைகளை மிகுந்த சந்தோஷத்தோடு அவளுக்கு கொடுத்தாள். ஆனால் அவள் அதை வாங்கிக் கொள்ள மறுத்தது வியப்பாக இருந்தது. இத்தனைக்கும் எப்போதோ ஒரே ஒரு முறை மட்டுமே கட்டிக்கொண்ட மிக நல்ல பட்டு புடவைகளைத்தான் கொடுத்தாள். அவற்றை பார்த்தும் கூட எவ்வித சலனமும் ஏற்படாமல் மறுத்த அவளுடைய குணம் வியப்பாக இருந்தது. இதுவரை அவளை பற்றி எந்த விவரமும் கூறியதில்லை. கௌரியும் கேட்டதில்லை. ஆனால் அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. மறுநாள் ஏதோ வேலையாக சமையல் கட்டுக்கு வருவது போல் உள்ளே வந்தாள். மறுநாள் காலை சிற்றுண்டிக்காக கிரைண்டரில் அரிசியும் உளுந்தும் அரைப்பட்டு கொண்டிருந்தது. சாம்பாருக்கு சின்ன வெங்காயமும் பொரியலுக்கு கோசும் கேரட்டும் நறுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அடுப்பில் குழம்புக்கு தாளித்துக் கொண்டிருந்த கனகம் யாரோ வருவதை அறிந்து திரும்பினாள். கௌரியை பார்த்ததும் புன்னகைத்தாள். ஏதாவது வேணுமா? காஃபி ஏதாவது தேவையா? ஆமா, ஆனா உங்களுக்கு சிரமம் வேணாம், நானே கலந்துக்கிறேன் என்றபடி கொஞ்சம் பாலை ஒரு பாத்திரத்தில் விட்டு இண்டக்ஷனில் வைத்தாள். போர் அடிக்குது, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா பண்றேன் என்றால் சற்று பொறுத்து. வேணாம், அப்படி ஒன்றும் பெரிய வேலை இல்லை. சரி, நீங்களும் கொஞ்சம் காஃபி குடிங்களேன், நிறையவே கலந்துட்டேன். வேண்டாமே. ஏன் கனகம், கொஞ்சம் குடிச்சாதான் என்ன ஆயிடும்? அப்படியெல்லாம் இல்லை, பொதுவா வேலை செய்யற இடத்துல நாக்க அடக்கி வைக்கணும்னு தான். நீங்க அரை கிளாஸ் காஃபி சாப்பிட்டு எங்க சொத்து கரைஞ்சிடாது, தயவு செஞ்சு குடிங்க. இல்ல வேணாம், இன்னைக்கு நீங்க கொடுத்து குடிச்சா நாளைக்கும் உள்ள வருவீங்களான்னு நினைக்க தோணும். தவிர நான் ஒரு வேலை மட்டும்தான் காஃபி சாப்பிடுவேன். காலையில வரும்போதே எங்க வீட்டுல குடிச்சிட்டு தான் வரேன். அதனால நீங்க குடிங்க. உங்க மாமியாருக்கு வேணா அதை கொண்டு போய் கொடுங்க. சரி, நீங்க இங்க பச்சை தண்ணி கூட குடிக்க வேணாம், நான் வற்புறுத்தல. ஆனா உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுவரை உங்களை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கல. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லலாம்னா சொல்லுங்க. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? எத்தனை பேர்? என்ன செய்யறாங்க? கனகம் எந்த பதிலும் சொல்லவில்லை. பொரியலை கிளறி ஹாட் பேக்கில் கொட்டி மூடினாள். சாம்பார் கொதித்ததும் கிளறி விட்டு கறிவேப்பிலையை உருவி போட்டு மூடிவிட்டு மேடையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேன்னா? இல்ல, உங்ககிட்ட வேலை செய்யறவங்களை பத்தி விவரங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கத்தான் வேணும். தப்பே இல்ல. அதுவும் இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல வேலை செய்யற நான் யாரு என்னன்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் தானே. என்னோட விலாசம் முதல் கொண்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கதான் வேணும். தப்பில்ல, சொல்றேன். இந்த வேலைங்களெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வர அப்புறம் சொல்றேன். நீங்க எதுக்கு இங்க வியர்க்க விறுவிறுக்க நிக்கணும்? காத்தாட ஹால்ல உட்காருங்க, நான் வரேன். கௌரி வெளியில் வந்தாள். சமையலறையில் அத்தனை வேலை முடித்த பிறகு வியர்வையை துடைத்தபடி ஹாலுக்கு வந்தாள் கனகம். கௌரியின் எதிரில் தரை விரிப்பின் மீது அமர்ந்தாள். மேலேயே உட்காருங்க ப்ளீஸ். கௌரி பதறினாள். பரவாயில்ல, எங்க அப்பாவுக்கு நான் 2ஆம் சம்சாரத்தோட பொண்ணு. அவர் பெரிய பணக்காரரு. எங்க அம்மாவை வெளிப்படையா தன் மனைவின்னு சொல்லிக்க விரும்பல. என்னையும் மகளா நினைக்கல. அப்பப்போ வருவாரு, ஏதாவது பணம் கொடுத்துட்டு போவாரு. அவரை நான் ஏன் அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன்னு நான் எங்க அம்மா கிட்ட அழுவேன். அம்மா பதில் சொல்ல மாட்டாங்க. எனக்கு 15 வயசாகும் போது திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டதா பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மா 4 சுவருக்குள்ள அழுதாங்க. அவர் தான் என் அப்பான்னு வாய் விட்டு சொல்லிக்க முடியாத நிலைமை. எந்த உரிமையை எதிர்பார்க்க முடியாது. கூட்டத்தோட கூட்டமா நின்னு அவரோட முகத்தை பார்த்துட்டு வந்தோம்.
இனி பணத்துக்கு என்ன செய்ய போறோம்னு புரியாத நிலையில நானும் அம்மாவும் தவிச்சோம். அம்மா இட்லி கடை போட்டாங்க. அங்க சாப்பிட வரவங்க கடன் சொல்வாங்க. சில பேர் என்ன தப்பான நோக்கத்துல பார்க்கவே வந்தாங்க. அதனால அம்மா இட்லி கடையை மூடிட்டு கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. நானும் படிப்பை நிறுத்திட்டு 4 வீட்டுல பாத்திரம் தேய்க்க போனேன். அப்பா நினைவா எங்க கிட்ட ஒரே ஒரு போட்டோ தான் இருந்தது. அம்மாவும் அவரும் எப்பவோ ஒரு முறை எடுத்துக்கிட்ட போட்டோ. அத கூட சுவர்ல மாட்ட அனுமதிக்கல அப்பா. இப்போதான் அதை தைரியமா மாட்டி வச்சிருக்கேன். உயிரோட இருக்கும்போது தெரியாமவாது ஏதாச்சும் பணம் கொடுப்பார். நீ செத்தப்புறம் எனக்கு பணம் எல்லாம் வேணாம், நான் நல்லபடியா வாழ வாழ்த்து போதும்னு வேண்டிக்குவேன். உண்மையிலேயே வாழ்த்தினார்னு தான் நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க வாழ்க்கை போச்சு. அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு பையன் ஒரு பெண் பிறந்தாங்க. அவருக்கு அரசாங்க உத்தியோகம், ஊர் ஊரா சுத்துற வேலை. ஏதோ ஒரு ஊர்ல வேலை செய்யற சமயத்துல மின்சாரம் தாக்கி இறந்துட்டார்னு ஒரு நாள் செய்தி வந்தது. மரணம் எப்போ எப்படி வரும்னு யாருக்கு தெரியும்? அழுது ஓஞ்சு போனேன். நல்ல காலம் பசங்க வளர்ந்துட்டாங்க. அவருடைய ஓய்வூதிய தொகையெல்லாம் வந்தது. பெண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டேன். பையன் டிப்ளமா படிச்சு சவுதியில வேலைக்கு போனான். கல்யாணம் செஞ்சு வச்சேன். அந்த பொண்ணு என்னோட இருக்க பிடிக்காம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. பையன் தன்னோட சம்பாத்தியத்துல தன் செலவு போக கணிசமான தொகையை அவளுக்கு அனுப்புவான். நான் அவங்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல. எனக்கு என் கணவரோட ஃபேமிலி பென்ஷன்னு சில ஆயிரங்கள் வருது. அதுவே போதும்னு வாழ்ந்தேன். இந்த நிலையில தான் 6 மாசம் முன்னால 20 வயசு பெண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு அம்மா வந்தாங்க. என் கணவரின் ரகசிய குடும்பம் அதுன்னு தெரிஞ்சதும் நான் அதிர்ந்து போயிட்டேன். எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருந்தாங்க. ஆனா சட்டப்படி திருமணம் செஞ்சுக்கல. என்கிட்ட உதவி கேட்டாங்க. பெண்ணுக்கு கல்யாணம் செய்யணும், பணம் வேணும்னாங்க. அன்னைக்கு பூரா அழுதேன். கொடுக்கிற நிலையெல்லாம் நான் இருக்கேன். இருந்தாலும் தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. புருஷன் செஞ்ச தப்புக்கு மனைவி தானே பிராயச்சித்தம் செய்யணும். நான் செய்யறதா தீர்மானிச்சேன். என் நிலையையும் அவங்க கிட்ட சொன்னேன். என்கிட்ட அவங்க கல்யாண செலவுக்காக 3 லட்சம் பணம் கேட்டிருந்தாங்க. என் கையில கழுத்துல போட்டிருந்த நகையை வித்து 1 லட்சத்தை கொடுத்தேன். இன்னும் 2 லட்சத்தை எப்படியாவது இன்னும் 1 வருஷத்துக்குள்ள கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்கேன். இத்தனை காலம் ஏதோ எனக்கு வர பென்ஷன் பணத்துல கௌரவமா ஒரு பிடி சாதம் யார் கையும் எதிர்பார்க்காம சாப்பிட்டுட்டு இருக்கேன். மேல் செலவுக்கு வீட்டு வாசல்ல இட்லி கடை போட்டேன். பெருசா வருமானம் இல்லாட்டியும் கடன் வாங்காம தள்ள முடிஞ்சது. பெண் கிட்டையோ பையன் கிட்டையோ கை நீட்ட கூடாதுன்னு ஒரு பிடிவாதம். இப்ப திடீர்னு ஒரு புது சுமை. அதனாலதான் இட்லி கடையை மூடிட்டு உங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்தேன். நீங்க கொடுக்குற சம்பளத்தை 7 மாசமா 1 ரூபாய் கூட எடுத்துக்காம முழுசா அவங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மேற்கு மாம்பழத்துல ஒரு ஒன்று குடித்தனத்துல ஒற்றை அறையில தான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. 4 மணிக்கே எழுந்து எனக்கு சமையல் செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்புவேன். மதியம் கொஞ்சம் ரெஸ்ட். சாயங்காலம் இங்க வந்தா இரவு வீட்டுக்கு போய் கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு நிம்மதியா படுத்துருவேன். இதான் என்னோட வாழ்க்கை. கௌரி வியந்து போனா. நான் கிளம்புறேம்மா. கனகம் கிளம்பினாள். சற்று பொறுத்து ஷாப்பிங் செல்வதற்காக காரில் கிளம்பி செல்லும் போது பேருந்து நிறுத்தம் ஒன்றில் பஸ் கிடைக்காமல் கடும் வெயிலில் நின்றிருந்த கனகத்தை பார்த்ததும் காரை நிறுத்த சொன்னாள். கனகம் ஏறுங்க, நான் உங்க ஏரியாவுக்கு தான் ஷாப்பிங் போறேன். உங்களை விட்டுட்டு போறேன். இல்ல வேணாம், பஸ் வந்துரும்மா. அட வாங்கம்மா, போற வழியில விட போறேன், அவ்வளவுதானே. வெயில் வேற கொளுத்துது, சட்டுன்னு ஏறுங்க. கனகம் மறுக்கவில்லை. வீட்டு வாசல் வரை கொண்டு வந்து விட்டவளை உள்ளே அழைக்காமல் இருக்க முடியவில்லை. கொஞ்சம் காஃபி சாப்பிடுறீங்களா? நீங்க என் வீட்டுல சாப்பிட மாட்டேன்றீங்க, நான் மட்டும் எப்படி உங்க வீட்டுல காஃபி சாப்பிடுவேன்? தண்ணி கொடுங்க போதும், சிரித்தாள். தண்ணீர் பானைக்கு மேலே இருந்த புகைப்படத்தை அவளிடம் காட்டினாள். இதுதான் எங்க அப்பா அம்மா என்றாள். கௌரி அந்த படத்தை அருகில் வந்து பார்த்தாள். சரி, நான் கிளம்புறேன் என்றபடி வாசலுக்கு வந்தாள். காரில் ஏற போனவள் ஏதோ நினைவுக்கு வந்தால் போல் நின்றாள். சொல்ல மறந்துட்டேன் கனகம், ஒரு கல்யாணத்துக்காக சாயங்காலம் மதுரைக்கு போறோம். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். அதனால 1 வாரம் கழிச்சு நீங்க வேலைக்கு வந்தா போதும் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறினாள். மாமியாரை யார் பாத்துக்குவாங்க? அவங்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்க வேண்டாமா? இல்ல, அவங்கள அவரோட சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுட்டு போறதா இருக்கும். நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க, பயப்படாதீங்க. இந்த 1 வாரத்துக்கு சம்பளம் எல்லாம் கட் பண்ண மாட்டேன், சிரித்தாள். கார் கிளம்பி சென்றது. இதுவரை தன் குடும்பத்தினரிடம் கூட பகிர்ந்து கொள்ளாத விஷயத்தை தனக்கு மாதா மாதம் ஊதியம் கொடுக்கும் பெண்ணிடமாவது பகிர்ந்து கொண்டதில் சற்றே மனது லேசாக உள்ளே வந்தாள் கனகம். 1 வாரம் கழித்து வேலைக்கு சென்ற கனகத்திற்கு கதவை திறந்து விட்ட காவல்காரர், வாங்கம்மா, உங்களுக்கு தான் காத்திருந்தேன். அம்மா ஐயா எல்லாம் புது பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. 1 வருஷம் அங்கதான் இருப்பாங்க போல. உங்களை வேற இடத்துல வேலை தெரிவிக்க சொன்னாங்க.
உங்க சம்பள பாக்கியை என்கிட்ட தந்து கொடுக்க சொன்னாங்க என்றபடி ஒரு கவரை நீட்டினான். கனகம் திகைத்தாள். கேட்டுக்கு உள்ளே பார்வை சென்றது. வீடு பூட்டியிருந்தது. பெருமூச்சொன்று வெளிப்பட்டது. ஆயினும் கலங்கவில்லை. நிச்சயம் வேறு வேலை கிடைக்காமலா போய்விடும் என்ற நம்பிக்கையோடு அங்கிருந்து கிளம்பினாள். இன்னும் ஓராண்டு கழித்து இப்படி சொல்லி இருந்தால் கடன் அடைந்திருக்கும். என்ன செய்ய, ஏதோ இத்தனை மாத சம்பளமாவது கிடைத்ததே. பாவம், நல்லவர்கள், நல்ல சம்பளம் கொடுத்தார்கள். என் தலையெழுத்தை பிரம்மா சரியாக எழுதவில்லை என்றால் என்ன செய்ய? பார்ப்போம், வேறு வழி பிறக்காமலா போகும். கனகம் மீண்டும் பெருமூச்சு விட்டபடி சம்பள கவரை ஜாக்கெட்டுக்குள் பத்திரப்படுத்தியபடி நடந்தாள். ஜன்னல் கர்டன் இடுக்கு வழியே அவள் செல்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கௌரி இழுத்து மூச்சு விட்டபடி காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு மாமியாரின் அறைக்கு வந்தாள். ஏன் கௌரி, சமையல்காரம்மா வரலையா? ஒரு வாரமா நீயே ஏதோ பண்ணிட்டு இருக்க. இல்ல, நிறுத்திட்ட. ஏன், நல்லா தானே வேலை செய்துட்டு இருந்தாங்க, திடீர்னு ஏன் நிறுத்திட்ட? எதுனா திருடிட்டாங்களா என்ன? ஆமா, கை சுத்தம் இல்லதான், வேற ஆள் தேடுவோம், அது வரைக்கும் நானே செய்யறேன். கௌரி சுவரில் தொங்கிய மாமனாரின் புகைப்படத்தை ஓரக்கண்ணால் பார்த்தபடி பதில் சொல்லிவிட்டு வெளியில் வந்தாள். முற்றும். இந்த கதையில கௌரி எதுக்காக கனகத்தை வேலையை விட்டு நிறுத்தினாங்க அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கௌரி கனகம் வீட்டுல பார்த்த போட்டோல இருந்தவர் தான் அவளுடைய மாமனார். இந்த சிறுகதை எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சிறுகதையோட அடுத்த வீக்கெண்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.